ஆலய பட்சத்துல எப்படி இந்த நம்மளுடைய அந்த எள்ளும் தண்ணி மனதா அவளுக்கு போய் சேர்ந்துட்டு அவளை அங்கிருந்து அனுப்பி வைப்பா அப்படின்ற மாதிரியான விஷயத்துல இருந்து என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது சாஸ்திரம் சொல்றது இதுல எந்த சான்ஸும் எடுத்துக்காரு. இப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கிறோம், அங்க போய் திரும்பி கையெழும்பிக்கிறோம், கையெழும்பிட்டு போவோம், சாப்பிடுறதுக்கு முன்னாடி திரும்பி கையெழும்புறோம். கரெக்ட். அது மாதிரி இது இந்த கர்மாவை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன்னா கர்மா கனெக்ட்ஸ். இப்போ நம்மளை கனெக்ட் பண்றது என்னன்னா இந்த கிரியைகள். கிரியைகளுக்கு இப்போ தர்ப்பணம் பண்ணும்போது இப்படி வச்சுக்கணும், தேவதைகளுக்கு இப்படி, ரிஷிகளுக்கு இப்படி பண்ணும்போது இந்த வழியா எள்ளும் ஜலமும் விடும் பொழுது என்ன ஆறுது, அந்த முன்னோர்கள் பெயரை சொல்லியோ அவர்கள் நினைத்தோ நீங்கள் தண்ணீரையும் எல்லையும் தண்ணீரும் விடும் பொழுது அது அவர்களுக்கு சென்று அடைந்து விடுகிறது. நீங்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு உதாரணமாக இருக்கிறீர்கள். நீங்க தர்ப்பணம் செய்யும் பொழுது உங்க பையன் பார்க்கறான், ஓஹோ எங்க தாத்தாக்கு அப்பா பண்றாருப்பா, எங்க அப்பா காலமானார், நான் இது செய்ய வேண்டும், நான் மனசுலயே பண்ணிட்டேன்னா பையனுக்கு எப்படி தெரியும்? He is going to carry this இந்த great tradition. எவ்வளவு பெரிய ஒரு சம்பிரதாயங்கள். இது மட்டும் நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்லாமல் நீங்க வெறும் அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு மட்டும் பண்ணல, யாருக்கு தாய் இல்லையோ தந்தை இல்லையோ நண்பர்கள் இல்லையோ பந்துக்கள் இல்லையோ அவர்கள் அனைவரும் நன்மை அடைய வேண்டும். யாருக்கு போய் சேருது நான் நீங்க பண்றது? நீங்க உங்க பந்துக்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அண்ணாக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, அப்பாவுக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் உலகத்துல அவெல்லாம் உயிர் நீத்தி இருக்கிறார்களோ எந்த ஊர்ல வேணா இருக்கலாம், எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் நாம் செய்கிறோம்ன்ற ஒரு எண்ணம். அப்ப என்ன, யூ ஆர் கெட்டிங் கனெக்டட் டு தி யூனிவர்சல் அந்த எனர்ஜி. சாந்திரவானம் அதுல பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து இந்த பட்சம் ஆரம்பம். அதான் நமக்கு ஆவணியிலேயே சில நேரம் ஆவணியில வருதுன்னா பூர்த்தி புரட்டாசியில இருக்கும். அதான் அமாவாசை ஆவணியில வருதுன்னு நினைக்கக்கூடாது. பொதுவா நம்முடைய கணக்கு என்னன்னா பாத்ரபத மாசம் இந்த சாந்திரமானப்படி பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து 15 நாட்கள் டெய்லி தர்ப்பணம் பண்றவா என்ன பண்ணணும், 14வது நாளும் தர்ப்பணம் பண்ணுவா, 16 days பண்ணுவா. இல்ல எங்க அப்பாவுடைய திதி இன்னைக்கு அது பண்ணலாம், இல்ல எனக்கு அதுல கூட முடியல, மகாபரணி சில முக்கியமான நாட்கள் இருக்கு, அது இருக்கு, யதிபாதம் அது மாதிரி இருக்கு, அதுவும் என்னால முடியல, அஷ்டமி மத்தியாஷ்டமி அதுவும் முடியல, மகாலய அமாவாசை அன்னைக்கு அது பண்ணும். மகாலய பட்சம்ன்றது முன்னோர்கள் அந்த 15 நாட்கள் அவரோட எனர்ஜி இங்க வந்துட்டு போறான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால சத்தியமா அவரோட எனர்ஜி இங்க அது கனெக்ட் ஆகிடும். அவள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் கனெக்ட் ஆகிடும். முன்னோர்களுக்கெல்லாம் சேர்ந்து பண்றதுனால அக்னி தக்தாக அனக்னி தக்தாகன்னு இந்த ஸ்ரார்த்தம் போது பண்ணுவோம். நெருப்பினால் சுடப்பட்டவர்கள், சம்ஸ்காரம் செய்யப்பட்டவர்கள், நெருப்பினால் செய்யப்படாதவர்கள்னா அவள் எப்படி இறந்தா, எங்க போனா, காட்டுல போறா, எப்படி இறந்து போறா, தண்ணீர்ல போறான்னா அவர்கள் அனைவரும் நன்மை அடைய வேண்டும். உங்க குளத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்க நல்லது பண்றீங்க. நமசிவாய. மீண்டும் நம்மளோட சேனல்ல இணைந்திருக்கிறார் காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியார், சண்முக சிவாச்சாரியார். அவர்கிட்ட பார்த்தோம்னா மெயினா இந்த மகாலய பட்சம் வருகிறது. இந்த மகாலய பட்சம் எப்படி ஒவ்வொருத்தருக்குமே முக்கியம், குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கிடையாது, சனாதன தர்மத்தை இருக்க ஒவ்வொரு நபருக்குமே அந்த மகாலய பட்சம் அப்படின்றது யாரோ ஒரு செட்டுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் எல்லாரும் அதை கண்டிப்பான முறையிலேயே கடைபிடிக்க வேண்டியது. ஸோ அதை பற்றி எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும், மெயினாக நம்ம அந்த நாட்களில் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம், அதே மாதிரி அதை செய்யறதுனால நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சௌகரியம் கிட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமசிவாய. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். மகாலய பட்சத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே இப்போ நம்ம இந்த விஷயத்தில் அகைன் ஒருத்தரை நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம நரசிம்மராவ் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தோம்னா அமாவாசை தர்ப்பணம் அப்படின்ற தர்ப்பணத்தோட விஷயத்தை ரொம்ப எளிதான ஒரு விஷயமா எல்லாரும் பண்ணணும் ரொம்ப வருஷமா அவர் சொல்லிட்டு இருக்காரு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா எல்லாருமே அந்த தர்ப்பணம் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மினி தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியாவது பண்ணணும். இந்த ஷண்ணவதி 96 நாளும் பண்ண முடியலன்னாலும் அமாவாசை பண்ணு மாலைய பட்சத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் சேனல்ல அதை பத்தி ஒரு டெமோ வீடியோவே ஒரு 5 வருஷம் முன்னாடி போட்டு எல்லாருமே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எப்படி எல்லாம் பண்றது அப்படின்னு மந்திரமே சொல்லலைனாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லியிருந்தேன். மெயினா இப்ப மகாலய பட்சத்துல உங்க வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும், மகாலய பட்சத்துல எப்படி இந்த நம்மளுடைய அந்த எள்ளும் தண்ணி மனதா அவளுக்கு போய் சேர்ந்துட்டு அவளை அங்கிருந்து அனுப்பி வைப்பா அப்படின்ற மாதிரியான விஷயத்துல இருந்து என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லணும். தாய் ரொம்ப சந்தோஷம். இது சந்தர்ப்பத்தில் தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நீங்க திரும்பியும் அழைத்ததுக்கு. பொதுவாக இந்த லயம்னாலே லைனா டு கெட் இன் டூன்னு சொல்லுவா, அது லயமாகுதுன்னு சொல்லுவா. நம்ம பூஜையிலேயே லயமாகறோன்றோம், ஒரு மியூசிக்காக லயமாகறோன்றோம், ஒரு டான்ஸாக லயமாகும். லயம்னா
அது அது ஒன்றிணைதல் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க மகாலயம்னும் பொழுது இங்க முக்கியமா நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு 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 வரவு என்பது அப்பொழுது ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது? பொதுவாக நமக்கு முதல்ல என்ன சந்தேகம் வரும், அதான் பிசிக்கல் பாடி போயிடுத்து, இறந்துட்டாலே அவளுக்கு முதல்ல பண்ணணுமா? ஏன்னா நமக்கு கடவுள்னு வரும்போது எல்லா கேள்வியும் வரும். ஒரு கம்பெனி இருந்தால் கேள்வி வராது. நீங்க ஆப் ஒரு டவுன்லோட் பண்ணணும்னா அவன் என்ன சொல்றாலும் பண்ணிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்னா பண்ணிட்டே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? எஸ் அக்ரீனா எஸ் அக்ரீனோ, இன்னும் படிச்சு கூட பார்க்க மாட்டோம். இதுதான் என்ன காரணம்னா, ஒரு 1000 வருடங்கள் சுமார் நமக்கு ஒரு இன்வேடர்ஸ் கீழே இருந்துட்டோம். ஸோ நம்மளுடைய மைண்ட் செட் ஒன்றும் மாறல. மாறுமான கண்டிப்பா மாறும், நல்லா மாறின்னு இருக்கு, நிறைய சேஞ்சஸ் தெரியறது. முக்கியமா நான் ஓரளவுக்கு உலகம் முழுக்க பார்க்குறேன், இளைய தலைமுறை ரொம்ப ஆர்வமா இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நீங்க உங்க சேனல் மூலியமாவும் இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறேன். இது இளைய சமுதாயத்துக்கு இதை பத்தி தெரியணுன்றதுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவ இருக்கா எப்படின்னா, இப்போ நீங்க வேற ஒரு நாட்டில் இருக்கா, நான் இங்கேருந்து ஒரு ரூபா அனுப்புறேன்னா அந்த நாட்டுக்கு உரிய கரன்சியா போயிடுறது. ஒரு உணவு முறை இப்போ நம்ம இங்க படைக்கிறோம், இங்க நம்ம அவளுக்கு அன்னைக்கு ஸ்ரார்த்தாதிகளா பண்றோம். இப்போ தர்ப்பணாதிகள் எள்ளும் ஜலமும் பண்ணும்பொழுது இங்க நான் செய்யும் பொழுது அது அவர்கள் எந்த ரூபத்தில் இருக்கிறார்களோ அந்த ரூபத்தில் அது போய் சென்று அடைந்து விடும். இது நம்பர் 1. இது அதனால செய்யணும். இது மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு பல பிறவிகள் இருக்குன்னு ஒத்துக்கிறவதான் சனாதனம். ஒரே பிறவின்றது நம்ம இதுல இல்லை. பல பிறவிகள் இருந்தா அடுத்த பிறவி இருக்கு. ஒன்னும் மோட்சம் அடைவா, 2 தானே. ஒன்னும் மோட்சம் அடைஞ்சிட்டா சுவாமி கூடிய இருக்க போறா, இல்லைன்னா அடுத்த பிறவி வர போறா, அப்படித்தானே? மோட்சம் அடைஞ்சிட்டாலான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மோட்சம் அடைஞ்சிட்டான்றோம், ஜாதகத்தை பார்த்து சொல்றோம் நம்ம, வச்சுக்கோங்களேன். அதுல கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளே தவறு மாறி இருந்து, இல்லை ஒரு மோட்சம் அடைஞ்சிட்டா கர்மானா மாண்டான்னு ஏதோ ஒரு கணக்குல மாறி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம செய்ய வேண்டிய கர்மாவிலிருந்து தப்பு பண்ணிடுவோம். நான் கர்மா பண்ணணும், நாம் கர்மா பண்ணாமல் விட்டோமானால் அந்த பாப்பம் எனக்கு சம்பவித்து விடும். அதனால சாஸ்திரம் சொல்றது இதுல எந்த சான்ஸும் எடுத்துக்காது. இப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கிறோம், அங்கே போய் திரும்பி கையெலம்பிட்டு போவோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி திரும்பி கையெலம்புறோம். அது மாதிரி இது இந்த கர்மாவை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன்னா கர்மா இட் கனெக்ட்ஸ். இப்போ நீங்கள் வைஃபைன்றோம், வயர்லெஸ் ஃபெசிலிட்டின்றோம். வயர்லெஸ் ஃபெசிலிட்டிக்கும் யூ நீட் சம் சிஸ்டம் கால்ட் மோடம் ஆர் சம்திங். மோடம் இருக்கு, அதுதான். ஆனால் அதுக்கு இட்ஸ் வயர்ட் சிஸ்டம் விச் கனெக்ட்ஸ் அ வயர்லெஸ் சிஸ்டம். அது மாதிரி நம்ம எல்லாம் வயர்லெஸ் சிஸ்டம், ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ நம்மளை கனெக்ட் பண்ணுறது என்னன்னா இந்த கிரியைகள். இந்த கிரியைகளுக்கு இப்போ தர்ப்பணம் பண்ணும்போது இப்படி வச்சுக்கணும், தேவதைகளுக்கு இப்படி, ரிஷிகளுக்கு இப்படி பண்ணும்போது இந்த வழியா எள்ளும் ஜலமும் விடும் பொழுது இது என்ன ஆகுது, அந்த முன்னோர்கள் பெயரை சொல்லியோ அவர்கள் நினைத்தோ நீங்கள் தண்ணீரையும் எள்ளையும் தண்ணீரும் விடும் பொழுது அது அவர்களுக்கு சென்று அடைந்து விடுகிறது. அது ஸ்ரார்த்தம் வச்சுக்கலாம், தர்ப்பணம் வச்சுக்கலாம், நீங்கள் இரண்ய ஸ்ரார்த்தம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். என்ன கிரியை பண்ணாலும் போய் சென்றடை. 2வது நான் சொல்லுவேன், சென்று அடைந்து விடுகிறது ஒன்று. 2வது நம்முடைய கடமை. நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம். சரீரம் யார்ப்பா கொடுத்தா? அப்பா தானப்பா கொடுத்தா. உயிர் அவர் தானப்பா கொடுத்தா. சரி, இந்த சக்தி நான் பேசுகிறேனே, இதெல்லாம் யார் கொடுத்தா? அம்மா. அது மைட்டோகாண்ட்ரியான்றால யார்கிட்ட வருது? அம்மா கிட்டே தானே வருது. ஓ அப்படியா? அப்போ அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். கிராட்டிடியூட் தவறு இல்லையே. நீங்கள் சொல்றீங்க இல்லை இது போகுமா போகாதான்னா கூட ஒரு நன்றி நீங்கள் தெரிவிக்கலாம், அது உங்க இஷ்டம். அவள் வாழைப்பழத்து பிரிச்சு உள்ள வாயில கொடுத்துட்டு அவள் சாப்பிடலன்னா முழுங்கணுமே. அதுக்கு மேல அவள் கர்மா ஒன்றும் பண்ண. அவளுக்கு நன்றி நான் மனசுலயே நினைச்சுக்கிறேன், அதுவே நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட அதை ஒரு ஆக்ஷனா காட்டுறது அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு ரூபமா. அப்ப நான் இங்க வந்த உடனே நீங்க அப்படியே கம்முன்னு இருக்கீங்க, மனசார நினைக்கிறீங்க, போதுமா? வாங்கன்னு சொல்லணுமே, வாங்கோ எப்படி இருக்கீங்க கேட்கணும், வெல்கம் சொல்லணுமே. கண்டிப்பா இல்ல சிவாச்சாரியர் மனசுல நினைச்சா போதும், நானும் சாமியா ஆசாமி தானே. அதான் இங்க அவளும் வேற ஸ்பிரிச்சுவல் சக்தியா இருந்தா கூட வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு மட்டும் அல்லாமல் நீங்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு உதாரணமாக இருக்கிறீர்கள். நீங்க தர்ப்பணம் செய்யும் பொழுது உங்க பையன் பார்க்கறான், ஓஹோ எங்க தாத்தாக்கு அப்பா பண்றாருப்பா, எங்க அப்பா காலமானார், நான் இது செய்ய வேண்டும். நான் மனசுலயே பண்ணிட்டேன்னா பையனுக்கு எப்படி தெரியும்? Who is going to carry this இந்த கிரேட் ட்ரெடிஷன்? எவ்வளோ பெரிய ஒரு சம்பிரதாயங்கள். இது மட்டும் நமக்கு மட்டும் அல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டும் அல்லாமல் நீங்கள் வெறும் அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு மட்டும் பண்ணல. ஏஷாம் ந மாதான பிதா நமித்ர ஞாதி பாந்தவாக தே சர்வே திருப்திமாயாந்து மயோ சுட்டை குஷோதகைன்னு யாருக்கு தாய் இல்லையோ, தந்தை இல்லையோ, நண்பர்கள் இல்லையோ, பந்துக்கள் இல்லையோ,
அவர்கள் அனைவரும் நன்மை அடைய வேண்டும். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அது வந்து அதாவது பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஒரு சாஸ்திரத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறதுன்றது அதுக்குள்ளேயே எப்பேற்பட்ட ஒரு மனநிலையை நம்மளுக்கிட்ட இருக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கா பாருங்க. யூனிவர்சல் சொன்னா நம்ம எல்லாம் நான் பந்து நான் பிராதா எல்லாமே வருது, உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வருது. எல்லா ஃப்ரெண்ட்ஸு யாருக்கு ரிலேட்டிவ் இல்லையோ சாதாரணமா எப்படி போயிருக்காளோ அவ எல்லாருக்குமா நான் செய்யறேங்கிறது நம்மள ஒரு தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. யாருக்கு போய் சேருது நான் இப்போ நீங்க பண்றது? நீங்க உங்க பந்துக்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அண்ணாக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, அப்பாவுக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் உலகத்துல அவெல்லாம் உயிர் நீத்தி இருக்கிறார்களோ எந்த ஊர்ல வேணா இருக்கலாம், எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் நாம் செய்கிறோம்ன்ற ஒரு எண்ணம். அப்ப என்ன, யூ ஆர் கெட்டிங் கனெக்டட் டு த யூனிவர்சல் அந்த எனர்ஜி. ஒன்ஸ் யூ ஆர் கனெக்டட், நீங்க பிரபஞ்சத்து கூட நீங்க கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களால் செய்ய முடியாதுன்னு அந்த ஆற்றல் பார்த்தோமானால் மிகப்பெரிய ஆற்றல் வரும். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குழந்தைகளுக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க இது இதனால் என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தோமானால் ஒன்று நாம் நன்றி உடையவர்களாக ஆகிறோம். இரண்டாவது நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த சந்ததி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப சௌபாகியமாக இருக்கும். சந்ததியுடைய க்ஷேமங்களுக்கு வந்து இந்த தர்ப்பணம்னா திருப்தின்னு பேர். தர்ப்பணம் நம்ம நீங்கள் சந்தியாவனம் போது நவகிரக தர்ப்பணம் தேவ தர்ப்பணம்லாம் பண்ணுவா. தர்ப்பணம்னா திருப்தின்னு பேர். we make them happy and we get connected. இப்படி ஒருத்தரோட பேசும்போது ஃபோனில் பேசுகிறோம், அவர் எங்கேயோ இருக்கார், இங்கே பேசுகிறோம், இங்கே பேசுகிற சவுண்ட் அங்கே கேட்குது. எப்படி கேட்குதுன்னா அது கேட்குது, இங்கே பணம் அனுப்புகிறோம் எங்கேயோ போகிறது. இது மாதிரி தர்ப்பணம் இது செய்ய வேண்டும். இது வந்து நம்ம பொதுவாக பிரதம அதாவது இந்த புரட்டாசி அமாவாசைக்கு 15 நாள் முன்னாடி இங்கே பார்த்தோம்னா இந்த பாத்ரபத மாதம் இப்படி இந்த சாந்திரமானம் அதில் வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து இந்த பட்சம் ஆரம்பம். அதான் நமக்கு ஆவணியிலேயே சில ஆவணியில் வருதுன்னா பூர்த்தி புரட்டாசியில் இருக்கும். அதான் அமாவாசை ஆவணியில் வருதுன்னு நினைக்கக்கூடாது. பொதுவாக நம்முடைய கணக்கு என்னன்னா பாத்ரபத மாதம் இந்த சாந்திரமானப்படி பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து 15 நாட்கள் டெய்லி தர்ப்பணம் பண்ணுறவா என்ன பண்ணணும், 16வது நாளும் தர்ப்பணம் பண்ணுவா, 16 days பண்ணுவா, டெய்லி தர்ப்பணம் பண்ணுறோம். இல்லை எங்கள் அப்பாவுடைய திதி இன்னைக்கு அது பண்ணலாம், இல்லை எனக்கு அதில் கூட முடியல, மகாபரணி சில முக்கியமான நாட்கள் இருக்குது, மாதிரி அது இருக்கு, யதி பாதம் அது மாதிரி இருக்கு, அதுவும் என்னால் முடியல, அஷ்டமி மத்தியாஷ்டமி அதுவும் முடியல, மகாலய அமாவாசை அன்னைக்கு அது பண்ணலாம். மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம அந்த நீர்நிலைகளுக்கு சென்று பண்ணலாம், வீட்டிலேயே பண்ணலாம். நமக்கு அந்த எள்ளும் ஜலமும் நம்ம அது தெளிக்கும் பொழுது அது ஒரு நம்முடைய எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கா, அது நமக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் அதே சமயத்தில் சக்தி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அது இருக்கிறது. மகாலய பட்சம்ன்றது முன்னோர்கள் அந்த 15 நாட்கள் அவருடைய எனர்ஜி இங்கே வந்துட்டு போறான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால சத்தியமா அவருடைய எனர்ஜி வந்து இங்கே வந்து அது கனெக்ட் ஆகிடும். அவள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் கனெக்ட் ஆகிடும். முன்னோர்களுக்கெல்லாம் சேர்ந்து பண்றதுனால அக்னி தக்தாக அனக்னி தக்தாகன்னு ஸ்ரார்த்தம் போது பண்ணுவோம். நெருப்பினால் சுடப்பட்டவர்கள், சம்ஸ்காரம் செய்யப்பட்டவர்கள், நெருப்பினால் செய்யப்படாதவர்கள்னா அவள் எப்படி இறந்தா, எங்கே போனா, காட்டில் போறா, எப்படி இறந்து போறா, தண்ணீரில் போறான்னா அவர்கள் அனைவரும் நன்மை அடைய வேண்டும். உங்க குளத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்க நல்லது பண்றீங்க. அதுக்குதான் அஷ்டமி வச்சிருக்கு இல்லையா? இப்ப அகாலத்துல அத்தியாஷ்டமி, சஸ்திரஹத மகாலயம் இருக்கு, சஸ்திரத்தினால வெப்பன்னால அடிக்கப்பட்டவர்கள். அப்புறம் எத்திகளுக்குன்னு இருக்கு, எத்தி மகாலயம்னு இருக்கு. எத்திகள்லாம் இருந்தா கூட அவள் இந்த சரீரம் வந்திருக்கு பாருங்க, அவளை நினைச்சிட்டு தனியா பண்றது 16 நாளும் தொடர்ந்து பண்றவா டெய்லி பண்ணலாம். இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பண்றதா இருந்தால் கூட அவள் பண்ணலாம். கஜச்சாயான் இருக்கு, திரையோதசி திதி அன்னைக்கு எப்படி அந்த யானையுடைய நிழல் பெருசா இருக்கோ அன்னைக்கு பண்ணும்போது நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்கள்னா மண்டேன் வேர்ல்டுக்கு நமக்கு என்ன தேவையோ வேணும் பாருங்களேன், அதெல்லாமும் கிடைக்கும். ஏன்னா நான் அதுதான் சொல்றது, இப்போ இந்த எல்லாம் புத்திரதோஷம் சொல்லிட்டு ஓடுறது எல்லா கோயில்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கோயில்களுக்கு போனேன் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்றவா, நீ உங்க முதல்ல இதை பண்ணினியா, இந்த ஒரு விஷயத்த பண்ணினியா அப்படின்ற ஒரு கேள்வியுமே கண்டிப்பா சொல்லணும். அதுக்கு வேற எந்த ஒரு பிராயச்சித்தமோ உபாயமோ நமக்கு வந்து பலன் தராது. பேஸ் அதுதான். இருக்கும்பொழுது பெற்றோர்கள் இருக்கும்பொழுது அவர்களை நன்றாக அவர்கள் இருக்க வேண்டும். நம்ம பாதுகாக்கிறதுன்றது கூட, ஏன்னா என் வார்த்தை என்னால பயன்படுத்த முடியலன்னா நம்ம இருக்கிறதே அவளால் தான். அதனால அந்த வார்த்தையை விட அவர்கள் கூறியதை அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைபெறுத்த வேண்டும். ஒண்ணு, அவர்கள் சித்தியான பிறகு அந்த கர்மாக்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதே மாதிரி இப்போ இந்த சந்தர்ப்பத்தை சொல்கிறேன், நிறைய பேர் நான் கயாவுக்கு போனேன், ஸ்ரார்த்தம் பண்ணிட்டேன், இது மாதிரி சில க்ஷேத்திரங்கள் பேரை சொல்லி அங்கே பண்ணிட்டு அப்புறம் பண்ண வேண்டான்றதுலாம் அது புதுசாக இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்று நம்ம சரீரம் இருக்கிற, இந்த சரீரம் யார் கொடுத்தது? அப்பா அம்மா தானே கொடுத்தது. நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு போய் பண்ணிட்டு வந்தா அப்புறம் பண்ண வேண்டாம், ஒரு தடவை காசிக்கு போய் பண்ணிட்டு வந்ததுன்னா அதுக்கப்புறம் பண்ண வேண்டாம், இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கா.
யானிக்கு நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி யானி காணிச்ச பாப்பான்னு என்ன பாப்பங்கள் எப்படிப்பட்ட பாப்பங்கள்லாம் தெரியாது. பித்ருக்களை திருப்தி செய்ய 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 நம்முடைய பாப்பங்கள் மட்டுமல்லாது நம்ம முன்னோர்கள் செய்த பாப்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தர்ப்பணத்துக்கு இருக்கு. அதனால நாங்கள் ஒரு தடவை பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ எல்லாருமே பண்ணிட்டு வந்துருவாங்க. இங்கே காசியில் போய் நான் பண்ணேன், கயாவில் போய் பண்ண வேண்டாம். நான் எல்லாரும் என்ன பண்ணுவா, ஸ்ரார்த்தம் வருஷம் பண்ணாமல் நான் போய் கயாவில் பண்ணிட்டு வந்து பூர்த்தி பண்ணிப்பாள். அப்படி கிடையாது. கயா ஸ்ரார்த்தம் இங்கே ஸ்ரார்த்தம் செய்தாலும் கயா ஸ்ரார்த்தம் அக்ஷயவட்டம்னு இந்த அக்ஷயவட்டம் தான் அது கயால செய்த ஸ்ரார்த்தமாக தான் நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். இங்கே செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் கூட அப்போ அந்த அதுனா பிரமாணம்னா இல்லை, ஒரு தடவை பண்ணிட்டா அப்படின்றதுனா அது மாதிரி இல்லை. ஆத்ம பிண்டம் நமக்கே பண்ணிட்டு போகிறதெல்லாம் நமக்குன்னு யாரோ ஒருத்தர் பண்ணுவோம். குழந்தைகள் இல்லாட்டா கூட நமக்குன்னு யாரோ பண்ணுவோம். அது அதனால நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜோதிஷத்தில் இந்த பித்திருதோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட எளிமையான உபாயம் வந்து இந்த மகாலய பட்சத்தில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நம்ம இது மாதிரி தர்ப்பணாதிகள் செய்து அந்த சமயத்தில் தானங்கள் என்ன முடியுதோ தானங்களும் செய்து அது ஒரு மகிழ்விக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். நிறைய மகாலயம்னா பெரிய லயம், எல்லா பித்திருக்களும் பூமியை நோக்கி வர்றதுனால வீட்டு வாசல்ல வந்து நம்ம ஆளுக ஏதாவது பண்றாளா என்ன ஏது பாப்பா, நம்ம ஜெனரேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றான்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு அம்மா அப்பா இருக்கா, அவ பண்றது கிடையாது, பேரன் நான் பண்ணலாமா, நான் எடுத்து பண்ணலாமா பேரன் பேசி அப்படின்ற மாதிரியான விஷயம் அவா பண்ண முடியாது. அம்மா அப்பாட்ட கன்வின்ஸ் பண்ணி பண்ண வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ மகாலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் டியூட்டியை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆற்றுல வந்து கோலம் போடுறதோ விளக்கேற்றுறதோ எல்லாமே அமாவாசை மாதிரி தான். நீங்க முதல்ல கேட்டீங்க பாருங்க, என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா இந்த 15 நாட்கள் வெளியில பரான்னம் சாப்பிடக்கூடாது. வெளியில ஆகார நியமங்கள், இந்த பொதுவாகவே இந்த வெங்காயம் பூண்டோ இது மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதோ, வெளியில ஹோட்டல்ஸ் சாப்பிட நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது இப்ப ரஜசிக் தமசிக் உணர்வுகளை வந்து ஜாஸ்தி ஆக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாம சாத்விக் உணவு சாப்பிடணும். ஏன்னா பூண்டு வெங்காயம் அசைவம் எல்லாம் சொல்லும் பொழுது அது ஏன்னும் நிறைய பேருக்கு நீங்க சொல்லுவே அது மாதிரி அந்த கேள்வி வரும், ஏன் அது நம்மளுடைய உணர்ச்சிகள் இப்ப சயின்ஸ் சொல்றது. இப்ப நீங்க சாப்பிடக்கூடிய உணவுனால உங்களுடைய புத்தியில மாறுதல் ஏற்படுதுன்னு இப்ப சயின்ஸ் சொல்றது. ஆமா, இப்ப நம்ம கீதையில நம்ம சாஸ்திரங்கள்ல எவ்வளவோ பல கோடி ஆண்டுகள் முன்னாடி அவ சொல்லியிருக்கா. அப்ப சாத்விகமான உணவை உட்கொள்ள வேண்டும், வெளியே பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும், முக்கியமா பிரம்மச்சரியமாக இருக்க வேண்டும். அப்புறம் என்னென்ன செய்யறதுன்னா நம்ம காதால இதெல்லாம் நம்ம தர்ப்பணாதிகள்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் இந்த ஸ்மரணையிலே இருக்கணும். இந்த 16 நாட்கள் டெய்லி தர்ப்பணம் பண்ணுவாள் இருந்தா சுவாமி ஸ்மரணையில இருக்கலாம். சாயங்காலம் நம்ம பூஜைகள்லாம் பண்ணலாம். அதாவது நம்ம என்னென்ன காதால தர்ப்பணம் பண்ணிட்டு இந்த அதாவது ரூல் படி ஸ்ரார்த்தமே பண்ணணும். இந்த 16 நாளுமே ஸ்ரார்த்தம் பண்ணணும். ஸ்ரார்த்தமா பண்ண முடியாததுக்கு நம்ம தர்ப்பணம்னு வச்சுருக்கோம். இப்ப அதாவது நம்ம பிளெக்சிபிளா கொடுத்ததையே ஒன்னும் ஷார்ப்பா பார்க்க, அதான் நான் யோசிப்பேன். 96 நாள் இருக்கு ஸ்ரார்த்தம், 96 நாளும் நீங்க ஸ்ரார்த்தம் எப்படி பண்றீங்களோ அது மாதிரிதான் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி தான் என்ன பண்ணிருக்கா, தர்ப்பணம்னு கொடுத்துருக்கா. இல்ல அதவா பார்த்தோம்னா இப்ப அந்த டைம்ல அவளுடைய திதி தெரிஞ்சதுனாக்கா அவ அந்த திதியில ஏதாவது ஒரு நாள் மட்டுமே வந்து அவ ஸ்ரார்த்தமா பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா அந்த ஹிரண்ய ஸ்ரார்த்தம்னு சொல்றா. அப்ப அந்த ஹிரண்ய ஸ்ரார்த்தம் சொல்லிட்டு அந்த ஹிரண்யன் அப்படின்னு ஹிரண்யம்னா தங்கம்னு பேரு. பொண்ணு வைக்கிற இடத்துல போய் வைக்கிறோன்ற மாதிரி தங்கத்துக்கு பேரு. ஆமா, அவளை கூப்பிட்டு அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவளுக்கு அந்த இது மாதிரி பொருளாதாரம் மாதிரி கொடுத்து ஆமரூபம்னு ஒன்று இருக்கு. ஆமம்னா சமைக்கப்பட அரிசி, வாழைக்காய், பைத்தம்பருப்பு, அது மாதிரி காய்கறிகள், வெல்லம், வெற்றிலை பாக்கு, தட்சிணை, வாழைப்பழம் இது மாதிரி வச்சு அது மாதிரி ஆமரூபம்னு பேரு. ஹிரண்யம்னாலும் சொர்ணம் வச்சு, இது சொர்ணம்னா தங்கம், இரண்யம்னா நான் அதுக்கு பதில் என்ன பண்றா இது மாதிரி பொருளாதாரம் வச்சு கொடுத்துடலாம். ஸ்ரார்த்தமா நீங்க எனக்கு இல்லை சக்தி இருக்கு சமைக்கனா முடியும், சாங்கமா பண்ணணும், ஸ்ரார்த்தமா பண்ணணும்னா பிராமணால வரிச்சு பண்ண முடியும். எவ்வளவுக்கு ஏதாவது என்ன முடியறதோ. மெயினா நான் 2 சொல்லுவேன் சார். ஒண்ணு வந்து செய்யறத முழுமையா நம்பி செய்யணும், 2வது என்ன முடியுதோ செய்யணும். இன்னொன்னு இருக்கு அடிஷனல் என்னன்னா, செய்ய முடியாது நினைச்சு கவலைப்படக்கூடாது. நான் அங்க பண்றாளே அவங்க வந்து ஆட்களை கூப்பிட்டு வரிச்சு பண்றா, என்னால இதுதான் பண்ண முடியுதுன்னா என்னால இதான் பண்ண முடியும், இது பண்ணி என்ன முடியுமோ அதை பண்ணணும். யதாசக்தின்னு ஒரு இது. யதாசக்தினா நமக்கு பூஜைகள் ஏன்னா அது நம்ம ஆத்து வாசல்ல வந்து நிக்கிற முன்னோர்களுக்கு தெரியும் இவாளுக்கு என்ன முடியறதோ அவளுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பக்தியா பண்ணா ஸ்ரத்தையாதான். ஸ்ரார்த்தம் ஸ்ரார்த்தம் நிறைய பேர் சொல்றா. ஸ்ரார்த்தம் கிடையாது, ஸ்ரார்த்தம் ஸ்ரத்தா இருக்கு பாருங்க. ஸ்ரத்தாவுடைய தீர்க்கம் ஸ்ரார்த்தம்.
ஸ்ராத்தம். அப்ப ஸ்ரத்தையா பண்ணணும், அவ்வளவுதான். தட் விச் வி டூ வித் அப்சல்யூட் டெடிகேஷன் இஸ் கால்ட் ஸ்ராத்தம். அது செய்ய 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 யூ கேன் see the changes. நீங்க சொன்ன மாதிரி அந்த பித்ரு தோஷங்களும் போக்கக்கூடிய எளிமையான வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா ஆமா ஆமா. பிரதமையில இருந்து உங்களுக்கு பார்த்தோம்னா இது வர வரைக்குமே, அடுத்த இது வரைக்குமே உங்களுக்கு பௌர்ணமிக்கு முன்னாள் நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஸ்மிருதி முக்தா பலம்னு இருக்கு. அந்த இதுல தர்மசாஸ்திரத்துல ரொம்ப ஆச்சரியமா நமக்கு சுருக்கி கொடுத்துருக்கா. ஒவ்வொரு திதிக்கு பிரதமைக்கு என்ன, திதிக்கு என்ன அப்படின்னு திதிக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது எல்லா பலன்களுமே அந்த பித்ருக்களை திருப்தி செய்வதனால் நமக்கு கிடைக்கிறதுனால எல்லாமே நமக்கு கிடைக்கும். எப்படி இது கடவுளை தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம்னு பொதுவாகவே 3 கடன்கள் தேவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மூலியமாக தான் நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் நமக்கு பேலன்ஸ் ஆகுது. ரிஷிகள் என்னன்னா தேவர்களுக்கு அந்த உபாசனா மூலியமா அதெல்லாம் நமக்கு டவுன்லோட் பண்ணி அவெல்லாம் தான் நமக்கு நீ இப்படி பண்ணுன்னு பிரிச்சு கொடுத்துருக்கா. அந்த 2 பேருடைய சக்தி நமக்கு நேரா யாரை பார்க்க போனா நம்முடைய பித்ருக்கள், நம்முடைய முன்னோர்கள் தான். இவ்வளவு தான் இந்த சரீரம். இன்னைக்கு நான் பேசுறேன்னா என்னுடைய முன்னோர்கள் மூலியமா தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 3 நமக்கு வந்து 3 பேருக்குமே அந்த கடன் வந்து நம்ம கண்டிப்பா அது முடிச்சு ஆகணும். கடன் இல்லைன்னா பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும், பிறவி வந்துட்டே இருக்கும். அது நல்வினை தீவினை அந்த இருவினை ஒப்புன்னு 2ம் போக்க பெற்று அப்ப 2ம் பேலன்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னா தான் நில் பேலன்ஸா இருக்கும். பேர்ல டெபாசிட்ஸ் இருக்கக்கூடாது, உங்க பேர்ல கடன் இருக்கக்கூடாது. அந்த நிலை தான் மோட்சம். மோட்சம் அடைவதற்கு நாம் யார் என்று நம்மை அறிந்து கொள்வதற்கு எப்படி பூஜைகளானது நமக்கு வழிகாட்டுகிறதோ அதே போன்று இந்த மகாலய பக்ஷ ஸ்ரார்த்தமானது, இந்த தர்ப்பணங்களானது நமக்கு வழிகாட்டக்கூடியது, மேன்மையை தரக்கூடியது. இது மாதிரி இந்த பேசிக்கான திங்ஸ் பண்ணி மடியா வஸ்திரங்களும் மடியா எங்க முடியறதோ, வெளிநாடுகள்ல முடியாது, பஸ்மதாரணம் பண்ணிட்டா போதும். இங்க இது மாதிரி நம்ம பாரத தேசத்துல குறிப்பா இந்த தெற்கு பகுதியில் நம்ம பகுதியிலாம் பார்த்தோம்னா நம்மளால மடியா வஸ்திரங்கள் இது பண்ணிக்க முடியும். எங்க அந்த தேசாச்சாரம் எப்படி இருக்கோ அதன்படி பண்ணணும். நீங்க அதை சொன்ன பாருங்க, மனசுல முக்கியமா இருக்கணும், முடியக்கூடிய இடத்துல பண்ணாம இருக்கணும். அதான் சொல்லுங்க. இப்ப நீங்க குளிர் பிரதேசம் போறீங்கோ, குளிர் பிரதேசத்துல சட்டை போட்டு பண்றீங்கோ, இங்க நம்ம சட்டை போட்டு இருக்க வேண்டாம். ஆமா, நம்ம செய்யும் பொழுது அது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல பிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காலும் அதை எடுத்துக்கலாம். எங்க முழுமையா செய்ய முடியுமோ செஞ்சா நமக்கு முழு பயன் கிடைக்கும். பண்ணாதவர்களுக்கும் நம்ம பண்றோன்றது நம்ம செய்யும் பொழுது எல்லாருக்கும் சர்வான் சுதாரணம் ஸ்தர்ப்பயாமி சர்வாஹா சுதாரணம் ஸ்தர்ப்பயாமின்னு எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கிறது. அனைத்து நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அனைவருமே செய்யலாம். ஆனால் இவர்கள் தான் செய்ய வேண்டும், நாங்கள் செய்யக்கூடாது என்று அனைவரும் அவர்களுக்கு தெரிந்த அளவில் எதுவுமே முடியவில்லையா, அவ முன்னோர்கள் நினைச்சுட்டு ஒரு எள்ளும் ஜலம் எடுத்து அவ அப்பா பேரை அவன் அம்மா பேரை யாரும் இல்லையோ அதை பேரை சொல்லிட்டு பண்ணணும். அது அந்த நினைக்கும் பொழுது அவளுக்கு போய் சேருது. ஆமா, அவளுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு அவளா வந்து இறங்குறதுக்கு ஒரு நாள் அப்படின்ற செய்து நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன், நம்ம பேசுகிறோம், நாம் இது நடக்குமா நடக்காதா என்பதை விட முயற்சி செய்து பாருங்களேன். முயற்சி கடவுள் கொடுத்திருக்கிறார், முயற்சி உங்களால் செய்ய முடியும் என்றால் செய்து பாருங்களேன். நம்ம செய்யும் பொழுது என்னாவது அந்த ருச்சி வந்து எடுத்துன்னா என்னன்னா நீங்க என்னாலும் என்ன விட முடியாது. சன்னவதினா சன்னவதி, நீங்க என்ன பண்ணாலும் என்ன மாற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியும் எனக்கு. ஐ கெட் கனெக்டட். நான் அந்த என்னுடைய அப்பாவை சொல்லி பண்ணும்பொழுது எங்க அப்பா அங்க தெரிவார், தாத்தா தெரிவார், எனக்கு ஐ கெட் கனெக்டட். அது மாதிரி அந்த அனுபவம் வரும் பொழுது அவர்களால் விட முடியாது. அந்த அனுபவத்திற்கு ஒரு தூண்டுகோல் தான் உங்களுடைய எல்லா நன்மையும் அடைய பிரார்த்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.